இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்திலே ஆண்டோடைய வேதத்துக்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் பிரசித்தம் பண்ண வேண்டும், மற்றவர்களோடு அந்த வார்த்தையின் மேன்மையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசையர் 4 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டோடைய வசனத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், அந்த திருவசனம் செல்லும்படியான வாசலை கர்த்தர் திறந்தருளும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே பவுல் தான் கட்டப்பட்டிருக்கிற நிலையை பற்றி சொல்லுகிறார். லகுவாக அவருக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை, ஏதோ ஒன்று அவரை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பிரசங்க ஊழியம், திருவசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த ஊழியத்தை லகுவாக அவருக்கு செய்ய முடியாத அந்த கட்டு அவிழ்க்கப்படவும், ஆண்டுடைய வசனம் தெளிவாக போகிறதற்கான ஒரு திறந்த வாசல் இருக்கும்படியாகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய திருவசனம் செல்லும்படியான வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக கர்த்தருடைய வசனம் போக வேண்டும், ஆனால் வசனம் போக முடியவில்லை. ஏதோ ஒன்று கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை தடை பண்ணுகிறது. அந்த வசனம் போகக்கூடாதபடிக்கு இருக்கிறது. அந்த தடை நீக்கப்பட ஜெபிக்க வேண்டும். இது நீங்கள் ஆண்டுடைய வசனத்துக்கு செய்கிற இன்னொரு காரியம். ஆண்டுடைய வசனம் தடையில்லாமல் போவதற்கு உங்கள் ஜெபம் அவசியம் என்று வேத வசனம் இங்கே சொல்லுகிறது. வேத வசனத்திற்கு அடைக்கப்பட்ட வீடுகள் உண்டு, வேத வசனத்திற்கு அடைக்கப்பட்ட தனி மனிதரின் இருதயங்கள் உண்டு, வேத வசனத்திற்கு அடைக்கப்பட்ட தெருக்கள் உண்டு, கிராமங்கள் உண்டு, தேசங்கள் உண்டு. அந்த அடைக்கப்பட்ட அந்த கதவு திறக்கப்பட வேண்டும், அடைக்கப்பட்ட அந்த கதவு உடைக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு தனி மனிதரின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தனி மனிதர் மனம் திரும்ப வேண்டும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவரிடம் சொல்லவே முடியாது. கர்த்தர் வசனத்தை கொண்டுதான் மனிதரை ரட்சிக்கிறார், வசனத்தை கொண்டுதான் அவர்களை அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஆனால் வார்த்தை உட்புக முடியாதபடிக்கு அவருடைய இருதய கதவு பலமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனுடைய போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வாசலோ இறுக அடைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமான இடங்களிலே இந்த இருதய கதவு அடைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் அந்தகார ஆவிகள். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவர்கள் மனதை குருடாக்கினான் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மனது திறக்கப்படவில்லை, அவர்கள் மனது குருடாகி இருக்கிறது. அதிலே வெளிச்சம் வீசக்கூடாதபடிக்கு அது இருட்டாகி இருக்கிறது. அது திறக்கப்பட வேண்டுமானால் முதலாவதாக அந்த அந்தகார லோகாதிபதி நீக்கப்பட வேண்டும். அந்த பிசாசு அடைத்து வைத்திருக்கிற அந்த இருதயம் திறக்கப்பட அந்த ஆவி கட்டப்பட வேண்டும். அந்தகார ஆவிகளை மேற்கொண்டு ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபம் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஏதுவாகலாம். அதே போல கர்த்தருடைய வார்த்தை போக முடியாதபடிக்கு ஒரு கிராமத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிகிறது, எந்த வார்த்தைகளையும் உள்ளால் கொண்டு போக முடியாது.
அது கட்டி இருக்கிறது அந்த மனிதர்கள், அந்த ஊரார் என்பதை விட, அந்த ஊர் ஜனங்கள் என்பதை விட, அந்த கிராமத்தை ஆளுகை செய்கிற அந்த அந்தகார ஆவி, அதன் மேல் ஒரு ஆளுகை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது துரத்தப்படும் பொழுது அந்த இடத்திலே அந்த வாசல் திறக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், திருவசனம் செல்லும்படியான வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊரின், அந்த கிராமத்தின் வாசல் திறக்கப்படும்படியாக கர்த்தரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். அதை எப்படி மேற்கொள்வது, அந்த ஆவியை எப்படி மேற்கொள்வது என்பதற்கான வழிமுறைகளை கர்த்தரே உங்களுக்கு போதிப்பார். அந்த திருவசனம் செல்லக்கூடாதபடி இருக்கிற தடை நீங்கும் பொழுது அந்த ஆத்மாக்களும் லகுவாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அங்கே போக இடம் உண்டாகும். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து அங்கிருந்த ஆத்மாக்களை தமக்கென்று அவர் மீட்டுக் கொள்வார். வசனம் செல்லும்படியான வாசல் திறக்கப்பட நீங்க ஜெபிக்க வேண்டும். இதே போலதான் தேசங்களுக்கும், ஊர்களுக்கும், கிராமங்களுக்கும், தெருக்களுக்கும், ஏன் உங்கள் வீட்டுக்கும் கூட அப்படிதான். உங்கள் வீட்டை ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகள் விலகும் பொழுது எல்லாரும் கர்த்தருடையவர்களாக மாற அது ஏதுவாகும். மிஷினரி குடும்பங்கள் வட இந்தியாவிலே இருக்கிறார்கள். நீங்கள் காணிக்கை அனுப்புகிறீர்கள், அது ரொம்ப நல்ல ஒரு காரியம், கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் அதோடு நீங்கள் திருப்தி படாமல் எந்த ஊழியருக்காக நீங்கள் அனுப்புகிறீர்கள், எந்த கிராமத்துக்கு அந்த காணிக்கை போகிறது, அந்த கிராமத்தின் நிலை என்ன என்பதை அறிந்து அந்த கிராமத்தின் வாசல் திறக்கப்படும்படி, அந்த ஊழியக்காரர் அந்த வேலையை லகுவாய் செய்யும்படி அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவருடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போகும்படி நீங்கள் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் அங்கே திருவசனம் செல்லும்படியான வாசலை திறக்கும். இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும், நீங்கள் மிஷினரிகளை தாங்குகிற குடும்பங்களாக இருக்கலாம், உங்கள் கிரியைக்கு அதிக பலன் உண்டாகும்படி, நீங்கள் அனுப்புகிற அந்த காணிக்கை ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் அனுப்புகிற அந்த மிஷினரியின் பெயரை தெரிந்து கொண்டு, அவர் இருக்கிற அந்த கிராமத்தின் பெயரை தெரிந்து கொண்டு அவருக்காக ஜெபிப்பீர்களா? திருவசனம் செல்லும்படியான ஒரு வாசல் உண்டாகும்படி நீங்கள் ஜெபிங்கள். வேதத்துல பேதுருவை பற்றி நாம் பார்க்கிறோம். பேதுரு வெளி ஊர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு ஊழியம் செய்ய போவதற்கு முன்பாக அவரை கட்டியிருந்த ஒரு கட்டு இருந்தது. அவர் ஏரோது ராஜாவினாலே 4 சேவகரால் காவல் பண்ணப்பட்டிருந்தார். அப்பொழுது சபையார் அவருக்காக ஊக்கத்தோடே ஜெபித்த பொழுது கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அந்த சங்கிலிகளை எல்லாம் உடைத்து விட்டார். அவருடைய ஊழியம் விரிவானது. ஊழியக்காரர்களுக்காக, ஊழியங்களுக்காக, உண்மையாய் ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் லகுவாக அதை செய்யும்படி அவர்களுக்காக உங்களை ஜெபிக்க நீங்கள் ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேசத்துல எழுப்புதல், எங்கள் வீட்டுல எழுப்புதல், ஒரு மாறுதல் வரணும், இந்தியாவிலிருந்து எழுப்புதல் வரணும் நாங்கள் எல்லாரும் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய எங்களால் முடிந்த காரியங்களை நாங்கள் செய்யவில்லை. இந்த நாளிலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாங்குகிற அந்த மிஷனரி குடும்பங்களுக்காகவாவது நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே. நாங்கள் ஊழியங்களுக்காக கட்டப்பட்ட கிராமங்களிலே உங்களுடைய வாசல் திறக்கப்படும்படியாக இந்த வருஷத்திலே ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற குழுக்களோடு இணைந்து ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசப்பா. உங்களுடைய வசனம் செல்லும்படியான வாசல் எங்கள் தேசத்திலே திறக்கும்படி நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த அடைப்பட்ட வாசல்கள் திறப்பதாக ஒவ்வொரு மாநிலத்திலேயும், ஒவ்வொரு மாவட்டத்திலேயும், ஒவ்வொரு கிராமத்திலேயும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வாசல் திறக்கும்படி இயேசுவின் நாமத்துல நாங்க கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நாங்க எல்லாரும் ஒருமித்து கட்டி ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருவசனம் வளர்ந்து பலன் தரத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொரு இடங்களிலும் விதைக்கப்படட்டும். உங்களுடைய அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை 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 மகிமை